ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் சீட் கோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 3005 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிடிஆர் கார் வரும். அதேமாதிரி 1001 போட்டிங்கன்னா உங்களுக்கு லெஜெண்டர் கார் வரும். அடுத்தபடியாக நீங்கள் வந்து 800 போட்டிங்கன்னா உங்களுக்கு புக்காட்டி V2 கார் வரும். அடுத்தது வந்து 3100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பொலிரோ கார் வரும். 91 போட்டிங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா தார் கார் வரும். இதுமாரி 8880 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மர் கார் வரும். 700 போட்டிங்கன்னா லேம்போகினி V2 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரக் வரும். அடுத்தது வந்து 444 போட்டிங்கன்னா உங்களுக்கு S11 கார் வரும். அடுத்தது வந்து 300 போட்டிங்கன்னா டான்சர் கார் வரும். 8370 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வரும். அடுத்தது வந்து 90 போட்டிங்கன்னா மகேந்திரா தார் மாடிஃபிகேஷன் கார் வரும். 8123 போட்டிங்கன்னா உங்களுக்கு மஸ்டாங் கார் வரும். அடுத்து வந்து 6677 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி பொக்லின் வரும், பொக்லைன். அடுத்தது வந்து 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ச்சர் காரு, அது என்ன காரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தது வந்து 33 போட்டிங்கன்னா லேம்போகினி, சாதாரண லேம்போகினி வரும். 101 போட்டிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் கார் பெருசு வரும். அதேமாதிரி 606 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ட்ரக் வரும். இதை வச்சு எங்கே அணைக்கிறோன்னு தெரியல, தீயும் பற்ற மாட்டேங்குது, தண்ணியே இல்லை அதில். அப்புறம் 012 போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கு கண்டெய்னரோடு வரும். 559 போட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் வரும். இது கவர்மெண்ட் பஸ்ஸாக ப்ரைவேட் பஸ்ஸான்னு தெரியல, வெளிநாட்டு பஸ் விடுங்க. 2244 போட்டிங்கன்னா உங்களுக்கு சுப்ரா கார் வரும், சூப்ரா. அடுத்தது வந்து 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடி கார் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும். அடுத்ததுபடியாக உங்களுக்கு வந்து 4000 போட்டிங்கன்னா உங்களுக்கு போஸா ஏதோ ஒரு காரு, அந்த கார் வரும். அப்புறம் 881 போட்டிங்கன்னா ஃபெராரி கார் வரும். அடுத்தது வந்து என்ன காரு, 900 போட்டிங்கன்னா உங்களுக்கு கீனஸா ஏதோ ஒரு கார் வரும். 200 போட்டிங்கன்னா எண்டோவர் கார் வரும். அடுத்தது வந்து என்னது 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் கார் வரும், சின்னது. அடுத்தது வந்து 40 போட்டிங்கன்னா பயங்கரமான கார் வரப்போகுது. அது என்னென்னா டேங்கு, மில்ட்ரி டேங்கு. 33 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் வரும், கிளாசிக் காரு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே அழுத்திட்டு அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சீட் கோடு தெரியுமா? என்ன சீட் கோடு? மிசைல் கண்ணோட சீட் கோடு. இந்த மிசைல் கண்ணோட சீட் கோடு என்ன மறக்காமல் கமெண்ட்டில் மிசைல் கண்ணு வரும். மேலே ஐகார்டில் இந்த மிசைல் கண்ணோட வீடியோ வரும், மறக்காமல் தொட்டு பாருங்கள். கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பைக்கோட சீட் கோடு வந்து சாரி தெரியாமல் போட்டேன். ஓகே, 4050 போட்டிங்கன்னா அப்பாச்சி பைக் வரும். அடுத்தது வந்து இது 2222 போட்டிங்கன்னா ஏடிவி பைக் வரும். அடுத்தது 666 போட்டிங்கன்னா பேனல் டிஎன்டி பைக் வரும். அடுத்தது வந்து அது தெரியாமல் போட்டேன். 41 போட்டிங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக 6000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் பைக் வரும். 700 போட்டிங்கன்னா லேம்போனி, ஐயோ 700 எதுக்கு போட்டேன், லேம்போனி கார் வரும் விடுங்க. 7000 போட்டிங்கன்னா உங்களுக்கு அயபுசா பைக் வரும், டிடிஎஃபோட அயபுசா பைக். அப்புறம் 777 போட்டிங்கன்னா டியூக்கு 200 வரும். அதுக்கப்புறம் ஐயோ குழம்புதே, 4215 போட்டிங்கன்னா டியூக் வரும். அடுத்து வந்து 48 போட்டிங்கன்னா உங்களுக்கு டியூக்கு 1290 வரும். ஐயோ வெடிச்சிருச்சே, கோஸ்ட் பைக்குங்க 5555. 00 போட்டிங்கன்னா ஸ்கூட்டி வரும், ப்ளஸர் ஸ்கூட்டி. அடுத்தது வந்து 7000 போட்டிங்கன்னா ஐயோ அதான் முதல்ல சரி ஐயபுசா பைக் வரும், மறுபடியும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கேடிஎம் 1190 பைக் வரும். அடுத்தது வந்து 1210 போட்டிங்கன்னா கேடிஎம் நார்மல் பைக் வரும். அடுத்து வந்து 3000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கவாசிக்கி நிஞ்சா H2R, இது டிடிஓட பைக் தான், இது வந்துடும். 5000 போட்டிங்கன்னா பல்சர் பைக் வரும், பார்த்துக்கோங்க. 999 போட்டிங்கன்னா புல்லட் பைக்கு, 49 பண்ணுங்க புல்லட் பைக்குக்கு. 49 போட்டிங்கன்னா அடுத்தது வந்து 400 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ZX 10R பைக் வரும். அடுத்தது வந்து என்ன பைக், டாடா 900 பைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் வரும், ஸ்ப்ளெண்டர். இதை வச்சு தான் எல்லாருமே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல் நல்லா போகுது தாங்க, இந்த பைக்கே எடுத்துக்கோங்க 900 போட்டு. 1211 போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்சர் நார்மல் பைக் வரும். அடுத்தது வந்து என்ன பைக், டடான் 6000 போட்டிங்கன்னா டடான் ட்ரோன் பைக், மறுபடியும் ட்ரோன் பைக்.
நாங்கள் போட்டதையே போட்டுக்கிட்டு இருப்போம்ல. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன பைக் வேணும்? 001 பஞ்ச் போட்டிங்கன்னா R15 லவர்ஸ்க்கான பைக். மறக்காமல் லவர்ஸ்லாம் இந்த சீட் கோடை போட்டு இந்த பைக் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பைக்? 60 21 போட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டரு, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் வரும். அடுத்தது என்ன பைக்? டடான் 39 போட்டிங்கன்னா இது என்ன Yamaha VMAX பைக் வரும். இந்த பைக்கு தாங்க இப்போ நம்ம ஊருக்குள்ளே எல்லாம் ஓட்டிகிட்டு தெரியாங்க. ஐ மீன் இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்கிறவங்க. 38 போட்டிங்கன்னா Yamaha FZ10 வரும். அவ்வளோதாங்க, பைக் சீட் கோடு முடிஞ்சது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு இந்த ஏலியனோட சீட் கோடு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஏலியன் டைப் பண்ணி மேலே ஐகார்டில் வீடியோ வரும் பாருங்கள். ஓகே, அப்புறம் நான் காமிக்கிற இந்த சீட் கோட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் லைவாக வரும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு இது வேணும்னா இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் சீட் கோட்ஸ் போட்டு. இது அது மட்டும் இல்லைங்க, நிறைய RG ஸ்டூல் நிறையா இருக்குது. மறக்காமல் இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. அந்த சிட்டி மாடர்ன் சிட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிலாவுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம நிலாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் பேசிட்டு வருது. அதை சுட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. சரி சுற்றி ஐயோ என்னங்க இவ்வளோ ஏலியனு. அதுக்குள்ளே நீங்கள் போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா மெகா ரேம்பை மாற்றிட்டாங்க. இந்த இது செம்மையாக இருக்குது. அதை விட இடையில வேறு அங்கங்கே இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஒரு இதை அடிச்சது பாருங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் நம்ம டெலகிராம் சேனல்லையும் N14 போட்டிங்கனாலே நம்ம டெலகிராம் சேனல் வந்துடும். அப்புறம் இந்த சூப்பர்மேன் சீட் கோடு வேணும்னா மறக்காமல் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். ஹல்க் சீட் கோடு வரப்போகுது. அடுத்தது வந்து இந்த லேடி டான்ஸோடு வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.